என்ன வந்துட்டு ஸ்கேம் பண்ணிட்டாங்க. நான் இப்போ வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறேன். பின்னாடி போலீஸ் ஸ்டேஷன் தான் நிற்கிறேன். எத்தனை டைம் தான் நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, எத்தனை டைம் தான் நான் பேங்க்கு போகிறது. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், யாரும் இந்த ஒரு தப்பை பண்ணிடாதீங்க. அந்த வடக்கா மொக்காம மட்டும் என் கையில் கிடச்சா சத்தியமாக டென்ஷன் ஆகுதுங்க. சரி, நான் வேறு ஒரு ரூமில் இருக்கேன், அட்ஜெக்ஷன் ரூமு பக்கத்தில் நிறைய ரூம் இருக்குது, கொஞ்சம் மெதுவாக பேசுகிறேன். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருங்க. உங்களுக்கு அதில் அதான் வந்துட்டு இன்சிடென்ட் வீடியோ. அதுதான் என்னால் நான் என்ன ரெக்கார்ட் பண்ண முடியுமோ அதை இன்சிடென்ட்டில் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. Hey guys, finally we dropped it. 1100 கொய்யால வேற மாதிரி இது எப்படி நான் வெளியே போறது மாதிரி எப்படிடா வெளியே போறது? வெளியே போகணும், நிறைய வேலை இருக்குது. நம்ம இப்போ இருக்கிற ஏரியா வேற டேஞ்சரான ஏரியா, தண்டையார்பேட்டை கிட்ட இருக்கிறோம். என்ன பண்றதுனே தெரியலடா கொய்யால. இந்த ஒரு லெஃப்ட் ஆனா இதை டர்ன் பண்ணி நேராக போயிடுவாமா, வண்டி போகுமா? இந்த தெருவை பார்த்தா வண்டி போகிற மாதிரி தெரில. அதனால நான் வந்துட்டு இங்கனே வந்துட்டு ஒரு யூட்டனை போட்டு வந்த வழியாக எஸ்கே போயிருந்தேன்ப்பா. இந்த தெருவுல நான் எங்கடா போகிறது? ஏன் ப்ரோ சென்னையில் இருக்க மக்கள் மட்டும் என்ன இந்த மாதிரி சந்து பந்துக்குள்ள மாட்டி விட்டு ஓடிடுறீங்க நீங்கள்? திரும்பிடுறா சொல்லலாம். திரும்பிடுறா கொய்யால. திரும்பிட்டேன்டா. ரைட்ரா, வந்த வழியாக எஸ்கே போயிடும். ரெண்டு பக்கம் பைக்கை நிப்பாட்டி விட்டு ரோடே நான் 60 அடி ரோட 40 அடி ரோட மாற்றி வச்சிருக்கேன். நடை பைக்கு ஆட்டோ எங்கடா போய் நான் வண்டி திருப்பேன்? ஓகே, இந்த ரைட்டில் தானே வந்தோம். விட்றா வண்டியை ரைட்டில். என்னடா ரைட்டில் வண்டி விடலான்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல் இருக்கு. ரைட் விடுங்க. நல்ல ஒரு சந்திப்பு, நல்ல ஒரு தருணம். இந்த ரைட்டிலே வண்டியே இப்படி உள்டாக்கா அப்படி ஒரு திருப்பணும்னா ஓகே. மெயின் ரோடுக்கு வந்து விட்டோம், பார்த்து விட்டோம். சூப்பரு. இங்கேருந்து நான் அடுத்து எங்கடா புக்கிங் இருக்கு? ஏதோ ஏர்போர்ட்டுக்கு புக்கிங் போடுங்க. டேய் சொல்லுங்களா, ஏர்போர்ட் புக்கிங். டேய் நீங்கள் யாரா? டேய் நான் இவ்வளோ பேர் நிற்கீங்க. ஒரு பையாக்காரர் வந்துட்டு புக்கிங் போட்டிருக்காப்புல. ரேபிடோ வந்திருக்கு. ஓலா எடுக்கலாம்னு பார்த்தேன் ஏர்போர்ட்டுக்கு. கருவம் முடிச்சு போகிறோன்னு 20-25 கிலோமீட்டருக்கு 200 250 ரூபான்னு போட்டு 270 ரூபான்னு போட்டு எப்படிங்க எடுத்து ஓட்ட முடியும்? மனசாட்சி இல்லாத மனங்கிட்ட ஓலாவா இருக்கான். நீங்கள் அப்படியே திட்டக்கூடாது. ஓலா நல்லா தான் போடுறான். ஏர்போர்ட் மட்டும் எதுக்கு இவ்வளோ கேவலமாக போடுறான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி ஓலா, உனக்கு ஏர்போர்ட்டுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா இவ்வளோ கேவலமாக போடுறது? ஓகே கேஸ், நான் வந்துட்டு 2 minutes 700 மீட்டரில் வந்துட்டு பிக்கப். நம்ம பையன் அந்த மாதம் தான் வந்துட்டு தூக்கி போகிறோம். அது வந்து இங்கேருந்து 1000 லைட்ஸ் பாரிஸ் கார்னரு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம 1000 லைட்ஸுக்கு தூக்கிட்டு போகிறோம். எவ்வளோ வருவானா ஒரு 186 ரூபா கிட்ட காமிச்சது. ஓகே தான், சரி நாய்ஸ் அமௌண்ட். 8 கிலோமீட்டருக்கு 186 ரூபா. ஓகே, இது 8 கிலோமீட்டருக்கு 186 ரூபா போவேனா? 25 கிலோமீட்டருக்கு நான் 250 ரூபா போவேனா? சொல்லுங்களேன், என்ன மனசாட்சியே தான் அமௌண்ட் போட்டிருக்கான். ரைட்டு, என்னடா சந்துக்குள்ளலாம் காட்டுது. லைட்டாக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. மனசில் இருக்க பயத்தை தூக்கி தூர வச்சுட்டு போடா பிக்கப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டுருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ பையா, இங்கே இருக்கீங்க நீங்கள் கொஞ்சம் பையா? இந்த ரைட் எடுத்தோம்னா பையாஸ் நிற்பாங்களாம், பார்க்கலாம். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். இந்த ஏரியாலாம் பிரச்சனை இல்லைங்க. இதான் சென்னை சிட்டி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் சிசிடிவி கேமராஸ் இருக்கு. உசுரே நீதானே. என்னடா மேப் ரெட்டா காட்டுது? ஹாஸ்பிட்டலா? ஓகே ஓகே, ஹாஸ்பிட்டல்ல இருந்து பையாஸ் புக்கிங் போட்டிருக்காங்க. ஓகே भैया, अरेड भैया, हॉस्पिटल भैया. भैया எங்க भैया? கால் பண்ணு भैया க்கு. Stay on the line. आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उसने आपकी कॉल को होल्ड पर रखा है. कृपया लाइन पर बने रहें. The person you are speaking with has put your call on hold. Please stay on the line. என்ன வந்துட்டு ஸ்கேம் பண்ணிட்டாங்க. நான் இப்போ வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறேன். பின்னாடி போலீஸ் ஸ்டேஷனில் தான் நிற்கிறேன். காரை விட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள் கேஸ். ஆக்சுவலி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துட்டேன். எனக்கு என்ன சொல்லனே தெரிலங்க. ஒரு நாள் நைட்டு இப்போ நான் வந்துட்டு திருப்பூரூர்லேருந்து கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்த அமௌண்ட்டு மொத்தமாக போயிடுச்சு. இவ்வளோ பெரிய ஒரு முட்டாளாக நான் இருந்திருக்கேன். சத்தியமாக எனக்கு வந்துட்டு அவங்க சொல்லிட்டாங்க, இப்போ நான் சைபர் கிரைம் தான் கம்ப்ளைண்ட் எடுக்கணும். நீங்கள் காலைல ஒரு 8 மணிக்கு வாங்க, நான் எல்லாமே டீட்டெயில்ஸ் நோட் பண்ணி வச்சுன்னு சொல்லிட்டு என்னோட நேம் எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டேன். 8 மணிக்கு வந்து அந்த அமௌண்ட் எனக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, எப்படியாச்சும் அந்த ஸ்கேம் பண்ணவனுக்கு தண்டனை கிடைச்சா அவனுக்கு எனக்கு இல்லை
எனக்கு பேச முடியல. நான் வீட்டுக்கு போயிட்டு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இது என்ன நடந்துச்சு அப்படிங்கறத. ஆக்சுவலா நான் வீடியோ ரெக்கார்டு கூட எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, நீங்க டெஃபினட்டா அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அதாவது ஜென்ரலா ஃபர்ஸ்ட் நடந்த விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் புரியாம இருக்கலாம். ஒரு கால் வந்துச்சுங்க. ஸோ என்ன கால்னா, ஆக்சுவலாக நான் நைட்டு வந்துட்டு ரேபிடோ, ஓலா, ஊபர் வந்துட்டு சென்னையில் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, அப்படி ஓட்டிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, திடீர்னு வந்துட்டு கரெக்டாக ஒரு 3 மணி இருக்கும். நான் தண்டையார்பேட்டையில் நின்றுட்டு இருக்கேன். அங்கேருந்து கிட்டத்தட்ட பாரிஸ் கார்னர் பக்கம் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்க அப்போலோ ஹாஸ்பிட்டல் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு வந்துட்டு ஒருத்தர் ஒரு புக்கிங் வச்சுருந்தா ஜென்ரலாக அக்செப்ட் பண்ணிட்டேன். பட் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் அட்டன் பண்ணி அவனே தான் ஃபோன் அட்டன் பண்ண கால் பண்ணி நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், டக்குன்னு வந்துருக்கேன். ஹிந்திக்காரன் தான் பேசினா, ஓரளவு தமிழ்ல பேசினான். ஓகேங்களா, நான் அவன்கிட்ட மேனேஜ் பண்ணேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியும், அவனுக்கு இங்கிலீஷும் தெரியாது, ஒரு மண்ணாங்கிட்டையும் தெரியாது. எப்படியோ பேசி நான் வரப்பான்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணிட்டு ஸ்பாட்டுக்கு போறேன். ஃபோன் அடிக்கல, ஒரு கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆயிடுச்சு, எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் என்னன்னு பார்த்தா, திரும்ப வந்துட்டு நான் கால் பண்ணதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணி கான்ஃபரன்ஸ் போடுதேன் அப்படின்னா, எதுக்குடா அப்படின்னு கேட்டது, இல்ல என் ஃப்ரெண்டு வந்துட்டு உள்ள வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு லைக் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இப்போ டக்குன்னு உங்களை அர்ஜென்டா பாத்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ அதனால வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட வந்துட்டு இப்போ கேஷ் வந்துட்டு அவங்க அக்கௌண்ட்ல இருந்து போக மாட்டேங்குது, டிரான்சாக்ஷன் ஆக மாட்டேங்குது. உங்க அக்கௌண்ட்டுக்கு பணத்தை நான் மாற்றி விட்டுறேன், நீங்க என்ன பண்ணுங்க அது அவங்க அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விடுங்க சொன்னேன். நீங்க ஜஸ்ட் சிம்பிளா புரிஞ்சுக்கிங்க. என்ன பொறுத்தளவுல யாராச்சும் ஹெல்ப் கேட்டா உதவி பண்ற கண்டிப்பா நான் பண்ணிடுவேன். ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் என்னன்னா, முதல்ல உதவி பண்றதே தப்புடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். ஓகேங்களா, ஏன்னா வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு ஒருத்தர் அவரு காசை போட்டு விட்டு நம்மளை வந்துட்டு இன்னொருத்தங்களுக்கு அனுப்ப சொல்றாரு இல்லையா, சரின்னு சொல்லிட்டு அவர் காசை போட்டு விட்ட மாதிரி நான் அந்த மெசேஜ் ப்ரூஃப் எல்லாமே காட்டுறேன். எவ்வளவு ஒரு முட்டாள் இப்ப இருக்கிற லாங்குவேஜ், தமிழ்ல லாங்குவேஜ் ஒன்று யூஸ் பண்றாங்க தற்கூரின்ட்டு. எவ்வளவு தூரம் நான் அந்த மாதிரி இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் புரியுது. ஏன்னா இல்லைங்க, அந்த ஸ்பாட்ல வந்துட்டு எனக்கு எதுவுமே யோசிக்க தோணல. ஓகே, ஒருத்தர் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இருக்கா, நம்ம டக்குன்னு மாத்தனா அந்த மாதிரி தான் நம்ம முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஜஸ்ட் அமௌண்ட் வந்துச்சு, வந்தோடனே ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் மாத்தி விடுங்கன்னாங்க. நான் டக்குன்னு அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபாய் மாத்தி விட்டு அடுத்த செகண்ட் தான் எனக்கு தோணுது, வெயிட் பண்ணு, நம்ம அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் பணம் ஏறி இருக்கான்னு பார்ப்போம் சொல்லிட்டு பாக்குறேன். என் அக்கௌண்ட்ல இருந்து நான் அனுப்பிச்சுட்டு 1000 ரூபாய் மட்டும்தான் டெபிட் ஆயிருக்கு, எந்த ஒரு பணமுமே வரல. சோ அப்பவே புரிஞ்சிருச்சு இது ஸ்கேமே, இந்த மாதிரி ஸ்கேம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எனக்கு பிரதர் இன்ஃபார்ம் பண்ணது. அதுக்கப்புறம் தான் வச்சு இந்த மானங்கெட்ட மூளைக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் என்னோட பிரதர் வந்துட்டு கூட ஓட்டுற ஒரு அண்ணா இருக்கிறாரு, வரண்டா நேமு. ஸோ அவர் வந்துட்டு சொன்னாரு, அது வந்துட்டு நான் அமௌண்ட் அனுப்பிச்சுட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்து அவன் லைன்லயே இருந்துட்டு இருக்கான். இது வந்துட்டு லைக் வந்துட்டு எப்படி சொல்றது, என்னால வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு அந்த டென்ஷன்ல நான் வந்துட்டு அதை என்னால வாய்ஸ் ரெக்கார்டு, வீடியோ ரெக்கார்டு எதுவுமே பண்ண முடியல. ஓகேங்களா, நான் வச்சிருக்கிறது ஐபோன், அதுல வந்துட்டு கால் ரெக்கார்டும் பண்ண முடியாது. சரி ஓகே, இப்படிலாம் போயிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு அவனுக்கு கெஞ்சுறேன், யோ உங்க பாரியா, இது வந்துட்டு என்னோட இப்ப ஆல்ரெடி சிச்சுவேஷன் சரியில்லை, என்கிட்ட அமௌண்ட் நான் கஷ்டப்பட்டு திருப்பூர்ல இருந்து தண்டையார்பேட்டைக்கு நான் வண்டி ஓட்டு வந்தேன். 60 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துச்சு. ஓகேங்களா, அவ்வளவு தூரம் வந்ததுக்கான அமௌண்ட் தான் எனக்கு 1000 ரூபாய் வந்துச்சு. இதுலயும் ஒவ்வொரு கமிஷன் தான் போக தான் மிச்ச அமௌண்ட் வந்துச்சு. ஒரு செகண்ட்ல வந்துட்டு 1000 ரூபாய் காணாம போகுது. அதுவும் ஒருத்தர் ஏமாத்தி ஸ்கேம் பண்ணி எடுத்து போறாங்க போது ஸ்பாட்ல எனக்கு அழுகை கூட வரும். நான் வந்துட்டு என்ன பேசன்னு தெரியாம உட்காந்து அவன்கிட்ட பேசி புலம்பிட்டு இருக்கேன், ஐயோ அமிச்சிரியாங்கிறேன். அவன் அதை ஒரு சொட்டு கூட கேர் பண்ணாம லைக் நான் அப்படி சொல்றேன் வந்துட்டு, ஐயோ இங்க பாருங்க எனக்கு இவ்வளவு பினான்சியல் இஷ்யூ இருக்குது. ஈவன் நான் பொய் கூட சொன்னேன், எனக்கு வந்துட்டு சர்ஜரி பண்ணணும், சர்ஜரி பண்ணக்காக அமௌண்ட் சேர்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பொய் கூட அவன்கிட்ட சொன்னேன். அவன் அதையும் கண்டுக்காம உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு கேட்டா பாருங்க. உட்காமாக்கு எனக்கு செம்ம கோவம் வச்சு நான் என்ன பண்ணேன்னா, அவன்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே நான் என்ன பண்ணேன், பக்கத்துல சைபர் கிரைம் போலீஸ் ஆஃபீஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ பேச்சு கொடுத்து என்ன பண்ணேன், பக்கத்துல ஃபர்ஸ்ட் ஏதாவது போலீஸ் நிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நேரா வண்டியை எங்க எட்டு போனேன்னா வந்துட்டு தண்டையார்பேட்டை கிட்டே எட்டு போனோம்னா வந்துட்டு அங்க ஒரு சிக்னல்ல போலீஸ் நின்றுட்டு இருந்தாங்க. கரெக்டா போயிட்டு அவங்க வந்துட்டு நிப்பாட்டி நான் வந்துட்டு சார் அப்படின்னு கூப்பிடுறதுல போன் கட் ஆயிடுச்சு. திரும்ப அவங்ககிட்ட நான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன், சார் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிறேன், அமௌண்ட் அமிச்சிட்டியாடா அப்படின்னாங்க. போச்சு, நீ என்ன பண்ணு ஃபர்ஸ்ட் அவ்வளோ அமௌண்ட்டை நீ வந்துட்டு செக்யூர் பண்ணி வேற ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாத்திரு தம்பி அப்படின்னு அந்த போலீஸ்காரங்க கைண்ட்லியே தான் எனக்கு சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் வந்துட்டு திரும்ப கூட வந்து சொன்னாங்க, அந்த அக்கௌண்ட் எதுவும் இப்போதைக்கு பணத்தை போட்டுக்காத, பேங்க்ல கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நான் ஸ்பாட்லேயே எஸ்பிஐக்கு கால் பண்ணி பரவாயில்ல வேற லெவல் ரெஸ்பான்ஸ் வரும் எஸ்பிஐங்க. ஏன்னா சம்திங் 1188 ஏதோ நம்பர் நினைக்கிறேன், நீங்க கூகுள்ல போட்டா வரும், எஸ்பிஐ கஸ்டமர் கேர் நம்பர். கால் பண்ணி உடனே எடுத்தாங்க, இந்த மாதிரி இஷ்யூன்னு சொன்னேன். டக்குன்னு வந்துட்டு என்னோட மொத்த பேங்க் டீடைல்ஸையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் வந்துட்டு என்னால யூபிஐ யூஸ் பண்ண முடியல, பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது, பணம் போட முடியாது, பணம் எடுக்க முடியாது. இந்த 5 டேஸ்ல வந்துட்டு ஆட்டோ டெபிட்லாம் லோன்லாம் அமௌண்ட் எடுக்க போறாங்க. அது என்ன பண்ண தெரியாம நான் முடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் ஓகே, நல்ல விஷயம் தான். அவங்க சொன்னாங்க உங்க அக்கௌண்ட் ஹேக் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது, ஸோ அதனால நாங்கள் ஃப்ரீஸ் பண்றோம், ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸ்பாட்டு ரேபிடோ தான் புக்கிங் வச்சு ரேபிடோக்கும் கால் பண்ணேன். ரேபிடோ கால் பண்ணி வந்துட்டு சார் இந்த மாதிரி இஷ்யூ ஆயிடுச்சு, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டேன். அவங்க சைட்ல இருந்து ஆப்போசிட்ல புக் பண்ண கூட ஐடி மட்டும் தான் லாக் பண்ணி கொடுப்பாங்களாம், அவங்க இதுக்கப்புறம் புக் பண்ண முடியாத மாதிரி. நமக்கு எதுவும் ரீஃபண்ட் 1 ரூபாய் கூட பண்ண மாட்டேன்ட்டாங்க. எனக்கு வந்துட்டு அங்கே போய் ஸ்டாப் பண்ணி கேன்சல் பண்ணா 20 ரூபா எப்படி
1000 போய் எனக்கு பேங்க் அக்கௌண்ட்ல லாக் ஆனதுக்கு ரேபிடோல இருந்து 20 ரூபா பாத்தீங்கன்னா வந்துட்டு கேன்சலேஷன் ஃபீன் வந்துச்சு. இட்ஸ் ஓகே, அவங்களை எதுவுமே குறை சொல்ல முடியாது. நான் தான் ஒரு முட்டாளா இருந்திருக்கேன். என்ன மாதிரி யாரும் முட்டாளா இருக்காதீங்க. ஸோ ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணேன், பக்கத்துலேயே கடற்கரை சாலை போலீஸ் நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு பாரிஸ் கார்னர் இருக்க ஒரு பெரிய போலீஸ் ஸ்டேஷன் தான். லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக கடை இருக்கும், அப்படியே ஆப்போசிட்ல போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு. நைட்டு ஒரு 3 மணிக்கு 3:30 கிட்ட தான் இருக்கும். டக்குன்னு இறங்கி அந்த சைடு போனோன்னா ஒரு போலீஸ் இருந்தாங்க. அவங்ககிட்ட நான் சொன்னேன். அப்போ அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம், உங்க தம்பி நீங்க ஐயோ இப்போ இப்படி பண்ணிட்டீங்க நீங்க, ஏன்னா வந்துட்டு லைக் அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் அந்த விஷயத்த சொன்னேன்னா அந்த போலீஸ்காரர் என்கிட்ட கேட்ட விஷயம், அப்போ உனக்கு இது ஒரு நாள் உழைப்பு தானே தம்பி அப்படின்னு கேட்டா, மொத்தத்தையும் அமிச்சிட்டியா அப்படின்னாரு. ஆமா சார் 1000 ரூபாய். என்னடா இப்படி பண்ணிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு சரி கொஞ்சம் அவேர்னஸா இருந்திருக்கலாம். இது பரவாயில்லைங்க. அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்ன, ஈவன் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல லாஸ்டா ஒரு 1 வீக் சம்திங் கூட வந்துட்டு இன்னொரு பையனா பொண்ணான்னு தெரியல, யாரோ ஒருத்தங்க வந்துட்டு இந்த மாதிரி பணம் அனுப்பிச்சு விட்டு ஈவன் அவங்களோட போட்டோலாம் மாஃபிங் பண்ணி லைக் இந்த மாதிரிலாம் பண்ணி வீடியோஸ் அனுப்பிச்சு விட்டு நீங்க எனக்கு பணம் அனுப்பிச்சு விடலாம், அவனுக்கு வந்துட்டு இந்த போட்டோ நெட்ல போட்டுருவேன், இந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு குரூப் பண்ணிட்டு இருக்கான். ஸோ தம்பி இந்த மாதிரிலாம் உனக்கு யாராச்சும் எதுவும் பண்ணாங்கன்னா நீ வந்துட்டு ஜாக்கிரதையா இரு, நீ அவேர்னஸா இருந்துக்கோ, அவனை என்னமும் பண்ணிக்கோ சொல்லிட்டு நீ பாட்டு விட்டு கேர்லெஸ்ஸா விட்டுரு, எதையும் மைண்ட்ல ஏற்றாத. ஏன்னா அந்த பையன் சூசைட் பண்ற லெவலுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவங்க வந்துட்டு அவனை வந்துட்டு என்ன மைண்ட் வாஷ் பண்ணி, தம்பி இதெல்லாம் சும்மா ரிலாக்ஸ் பண்ணி யார் என்ன பண்ணி எதுவும் பிரோஜனம் ஆக போறது கிடையாது சொல்லிட்டு அவனை ஒரு அவேர்னஸ் கொடுத்து அவனை அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஸோ இந்த விஷயம் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. இந்த நாய்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பணத்துக்காக பண்ணிட்டு தெரியுறானுங்க. ஸோ தயவு செய்து நீங்க யாரும் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட்டு ஸோ இந்த மாஃபிங் பண்ணி வர்றது எப்படின்னா, மாஃபிங்னா ஓப்பனா சொல்லணும்னா நம்ம தலை மட்டும் இருக்கும், பாடியில வேற ஏதாச்சும் ஒரு லைக் வந்துட்டு 18+ பண்றவங்க கூட சேர்த்து ஆட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஸோ நான் ஸ்டேஷனுக்குள்ளே போனோன்னா என் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு, தம்பி இட்ஸ் ஓகே, இது வந்துட்டு சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் சைபர் கிரைம் கால் பண்ணிக்கோங்க. நீங்கள் 8 மணிக்கு ஸ்டேஷன் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருந்தாங்க. என்னோட வீடோ பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, சோழிங்கநல்லூர் தாண்டி இருக்குது. அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக எனக்கு தெரியலங்க. ஸோ என்னன்னா இப்போ நான் இங்கேருந்து திரும்ப நான் 8 மணிக்கு நான் இந்த போலீஸ் ஸ்டேஷன் வரணும், எனக்கு மிஸ் ஆனது 1000 ரூபாய். நான் திரும்ப அங்கேருந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் வரணும்னு நினைக்கிறேன். இதுக்கே எனக்கு பெட்ரோல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா போயிட்டு வரதுக்கு ஒரு 500 ரூபாய் கிட்ட செலவாயிரும்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்போ யோசிச்சேன், என்னடா பண்ணுறது, இந்த 1000 ரூபாயோட முடிஞ்சு போச்சுன்னு விட்டுறவா, இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை பிடிக்க வைக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கான்னு சொல்லும் போது தான் எல்லாரும் இது சைபர் கிரைம் கால் பண்ணுங்கன்னு சொன்னாங்க டேரெக்டாக. சரி நான் அதுக்கப்புறம் 1930 கால் பண்ணுங்க, சும்மா கால் பண்ணல, கிட்டத்தட்ட ½ டே கால் ட்ரை பண்ணியிருக்கேன். கால் ஹிஸ்ட்ரி காட்டுறேன், கால் பண்ணும்போதுலாம் பிஸி. ஐ திங்க் மேபி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது போல. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கம்ப்ளைண்ட்ஸ் வரனால தான் வந்துட்டு அவங்க எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். அவங்களே எதுவும் சொல்ல முடியாது. ஸோ நான் ½ டே கால் பண்ணி கடைசியாக கால் எடுத்தாங்க, டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்டாங்க. டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொன்னேன், என் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு அடுத்து ஒரு ½ அன் ஹவர்ல என்னோட ஊர் திருநெல்வேலி மாவட்டம், அங்கேருந்து போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம்லேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு உண்மை தானே கேட்டு அவங்க அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் திருநெல்வேலி மாவட்டம்னாலும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க, ஸோ உங்கள் சென்னையில் நீங்கள் இருக்கிற ஏரியா பக்கத்தில் இருக்க ஒரு சைபர் கிரைம்க்கு நான் மாற்றி விட்றேன் கேஸை, நீங்கள் அங்கே பார்த்துக்கோங்க, ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஊருக்கு வந்து அலையிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ கைண்ட்லியாக ரெஸ்பான்ஸாக பேசினாங்க. இப்போ என்னன்னா கேஸை இங்கே ஏதோ ஒரு ஸ்டேஷன் மாற்றி விட்ருக்காங்க. எனக்கு என்ன ஸ்டேஷன் என்னன்னு தெரியாது, போர்ட்டல் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் எனக்கே தெரியும். நான் என்ன நினைக்கிறேன், இதுக்கப்புறம் அதை அப்படி விட்டுருலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வைக்கலாம் போனது 1000 ரூபா, இதுக்காக நான் அலைஞ்சோம்னா என் டைம் வேஸ்ட்டு, நான் ஒர்க் பண்ணுற டைம் வேஸ்ட்டு, ஒர்க்குக்கு வரக்கூடிய இன்கம் வேஸ்ட்டு எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ பெட்டர் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கீங்க. நான் உண்மையில ரொம்ப பெரிய முட்டாள், அந்த மெசேஜை பார்த்தா தெரியும் இதுக்கெல்லாம் எவனாச்சும் அமௌண்ட் அனுப்பிச்சு விடுவானா. முன்னாடி காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரிலாம் மெசேஜ் வரும்போது உட்காந்து கலாய்ச்சிட்டு இருப்போம் ஹிந்திக்காரனை, இப்போ இவ்வளோ கேவலமாட்டு அனுப்பிச்சு விட்ருக்கேன். ஸோ அதனால கைஸ் இந்த சேனல் இந்த மாதிரி வீடியோ மட்டும் போல, இந்த மாதிரி மோட்டிவேஷன் அது போக வந்துட்டு லைக் டிராவல் ரிலேட்டட், ஸோ இதில் டிராவலில் நடக்கிற ஸ்கேமு அந்த மாதிரி எக்கச்சக்கமாக வீடியோஸ் போட்டுட்டு இருப்போம். ஸ்டே டியூன்டா இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் போட்டுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு முக்கியமான விஷயம் வந்துட்டு இதுக்கப்புறம் எல்லாரும் அவேர்னஸாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு யாருக்கும் நடக்காம பார்த்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் இப்படிலாம் ஒரு ஸ்கேம் நடக்குன்னு சொல்லிட்டு தெரியறதுக்கு வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணி விட்டுருங்க. லவ் யூ ஸோ மச், எஸ், பை.